நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது பாலியல் புகார் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், பல்கலைக்கழக பேராசிரியர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது நெல்லையில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தென் மண்டலத்தை பொறுத்தப்பட்ட ஒரு பெயர் வாய்ந்த பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல பயிற்சி பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்துல தற்போது காவல்துறையானது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. திருநெல்வேலி டவுன் பகுதியை சார்ந்த உதவி பேராசிரியருக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட வேதியியல் துறை பேராசிரியர் கண்ணன் அப்படிங்கிறவர் அந்த பாலியல் தொல்லை அளித்ததா சொல்லி கூறப்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக அளவில் குழு அமைத்து விசாரணை நடத்த ஏற்கனவே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தார். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணானவர் மாநில பெண்கள் ஆணையம், அதே மாதிரி தேசிய பெண்கள் ஆணையம், காவல்துறை, மனோன்மணியம் பல்கலைக்கழக நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் புகார் அளித்திருந்தார். நேற்று முன்தினம் தமிழக முதல்வருக்கு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்ட நிலையில தான் 2019ஆம் ஆண்டு துவங்கி தற்போது வரை அவர் பேராசிரியரால் தான் பாலியல் மற்றும் மனநிலை அளவில் தான் மிகவும் பாதிக்கப்படுறதாகவும் அவர் மிகவும் கொடுமைப்படுத்துறதாகவும் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்நிலையில பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில திருநெல்வேலி டவுன் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பேராசிரியர் கண்ணன் மீது ஓர் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்திய தண்டனை சட்டம் 354A, அதாவது பாலியல் துன்புறுத்தல் பற்றிய பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில இதன் மேலதிக விவரங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விவகாரங்கள் மதியத்துக்குள்ள தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.